ஹே guys, வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஒரு லாங் வீடியோ போடுறோம். வாங்க பார்க்கலாம் என்ன வீடியோன்னு. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அமேசானில் வந்து ப்ராடக்ட்ஸை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். பேக்கேஜ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். பேக்கேஜ் வந்து நீங்களே பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுறேன். உண்மையாகவே எல்லா ப்ராடக்ட்ஸோட பேக்கேஜிங்குமே வந்து 10 out of 10 வந்து ரேட்டிங் கொடுக்கலாம். அந்தளவுக்கு பேக்கேஜிங்கில் வந்து பெஸ்ட்டாக இருந்தது. எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ரோஸ்மெரி ஆயில், என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஆயில். இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபேவரட் ஆயில். நான் ஹேர் க்ரோத்துக்காக ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி. இதோட ரேட் வந்து 500, 10 ml வந்து 500, கொஞ்சம் காஸ்ட்லி. பட் சீரியஸாக உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து செமையாக இருக்கும். நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்கலாம், நல்லாவே ரிசல்ட் பார்க்கலாம். இது வந்து எனக்கு 5th பாட்டில் இந்த ஆயில் வந்து இதோட. ப்ளஸ் இதோட நான் ரோஸ்மெரி சீட்ஸும் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் பேக்கேஜ் என்ன நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேக்கேஜில் வந்து நான் வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது ரோஸ் வாட்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இது உண்மையாக நல்லா தான் இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு இதோட ஸ்மெல் கொஞ்சம் பிடிக்கல. எனக்கு பர்சனலாக எனக்கு இதோட ஸ்மெல் பிடிக்கல. ஏன்னா இது வந்து ஒரிஜினல் ரோஸ் இருக்குல்ல, அதோட ஸ்மெல் தான் வருது நமக்கு. பட் நீங்கள் அந்த ஒரிஜினல் ரோஸோட பெட்டல்ஸே ஒரு 10 to 15 days வந்து தண்ணியில் வச்சுட்டு ஸ்மெல் பண்ண எப்படி இருக்கும், எக்ஸாக்டாக அதோட ஸ்மெல் தான். அதனால் பட் வாங்கிட்டோம், நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பேக்கேஜ் நம்ம ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம் பேக்கேஜிங் வைஸ் எல்லாமே அது எத்தனை டே போட்டு பாக்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃப்டி பேக்கேஜிங்காக தான் இருந்தது. இதில் வந்து நான் ஒரு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் காஜல் வாங்கியிருந்தேன். காஜல் இன்னொன்று என்னமோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து நிவ்யாவிலேருந்து கோகோ நரிஷ். இது வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப நீங்கள் ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோ வித் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து உங்களுக்கு உண்மையாகவே செம்மையாக இருக்கும். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண ஃபியூ செகண்ட்ஸ் 2 to 3 minutes வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். பட் உண்மையாகவே நல்லா இருக்கும். ஃபுல் டே ஸ்டே ஆகுதுன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் ஒரு 5 to 6 hours வரை அது நல்லாவே ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் சுகர்லேருந்து இந்த காஜலும் அப்படின்னு ரொம்ப டார்க்காக அப்படியே செம பிளாக்காக திக்காக நல்லா இருந்தது. அதோட லைன்ஸுமே யூஸ் பண்ணி பார்த்ததில் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் லாக்மிலேருந்து இந்த க்ரீம். அதுக்கப்புறம் இதில் என்னோடய இந்த 3ல் மோஸ்ட் ஃபேவ் வந்து எனக்கு அந்த நிவ்யாவோட கோகோ மாய்ஸ்சரைசர் தான். பிகாஸ் எனக்கு என்னோட ஆயிலியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தான் போட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு ட்ரை ஸ்கின். ஸோ கை கால் இதெல்லாம் பாடி லோஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்குலாம் இது உண்மையாகவே சூட் ஆகும். எல்லா ஸ்கின்னுக்கும் நார்மலாக சூட் ஆகும். பட் ட்ரை ஸ்கின்னுக்கும் இன்னும் கொஞ்சம் சூட் ஆகும். நெக்ஸ்ட் பேக்கேஜில் நம்ம என்ன இருக்க பார்த்தோம் அப்படின்னா வில்வாவோட அலோவேரா ஜெல் தான் நான் வாங்கியிருந்தேன். வில்வாவோட அலோவேரா ஜெல் ப்ளஸ் மஸ்காரா, சுகர்லேருந்து மஸ்காரா. சுகரோட பேக்கேஜிங் உங்களுக்கு தெரியும், அதுவும் ரொம்ப க்யூட்டாக டைனியாக நல்லா இருந்தது. அந்த மஸ்காராவுமே நல்லா இருந்தது. அதோட எல்லாமே நல்லா இருந்தது. வில்வா இது வந்து ஓடர்லெஸ் அண்ட் கலர்லெஸ். இதில் எந்த விதமான ஸ்மெல்லும் உங்களுக்கு தெரியாது அண்ட் கலருமே இருக்காது. கலர் வந்து ஒயிட் கலர் தான், நார்மலாக ஒரு ஒயிட் ஜெல் மாதிரி தான் இருக்கும். நல்லா நீங்கள் எப்போயாவது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட் ஸ்கின் கேர் டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுறப்போ தான் நான் அதை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். அதாவது எதாவது பேக் போடுறோம் அது கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பேக்கேஜிங்கில் வந்துட்டு பர்ஃப்யூம் தான், டார்க் கிஸ்லேருந்து. இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கிடையாது. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கிடையாது. இதுவுமே நல்லா டேப்லாம் போட்டு சேஃப்டியாக வந்திருந்தது. பட் பேக்கேஜிங் கொஞ்சம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் டேமேஜாக தான் வந்துருந்துச்சு. ஸ்மெல் வந்து ரொம்ப மைல்டாக இருந்தது. மைல்டான பர்ஃப்யூம்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஓட ஸ்ட்ராங்காக இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பர்ஃப்யூமோட நேம் வந்து டார்க் கிஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு பர்ஃப்யூம் தான். பட் இது வந்து ரொம்பவே ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் இந்த பேக்கேஜிங்கை பார்த்தாவே அது சின்னம். பட் அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே நீங்கள் அந்த பாட்டிலை வந்து கைக்குள்ளே வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது. நான் இதை மோஸ்ட்டாக பர்ஃப்யூம்காக ப்ரிஃபர் பண்ணுவேனோ இல்லையோ, அதோட பாட்டிலை பாருங்களேன், ரொம்ப கிளாஸியாக ஷைனிங்காக. எனக்கு இந்த பாட்டில் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ஸ்மெல்லுமே ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இதுவுமே நல்லா இருந்தது. இதுவுமே 10 out of 10 தான், சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட, எங்கேயுமே நம்ம எடுத்துகிட்டு போகலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த பேக்கேஜில் இதில் வந்துட்டு ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்ம வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை நான் வாங்கினப்போ ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ எனக்கு ஒரு சின்ன மினி அட்டாக்கே வந்துச்சு. இது ஆக்சுவலாக பேஸ்ட் இந்த ப்ராடக்ட் தெரியாமல் வாங்கிட்டோம் போல் அப்படின்ட்டு. பட் இது ரொம்பவே ஒர்த் அண்ட் யூஸ்ஃபுல். எப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக இதை ஒன் டைம் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் 1 இயர்க்கு வரும் கண்டிப்பாக. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஏதாவது லூஸாக ட்ரெஸ்ஸு நெக்குக்கிட்டேயோ ஷோல்டர்கிட்டேயோ ட்ரெஸ் வந்து லூஸாக இருக்கும்ல, சில இதை வந்து நம்ம ஆல்டர் பண்ணிடலாம். சில ட்ரெஸ் நம்ம ஆல்டர் பண்ண முடியாது. ஆல்டர் பண்ணால் ஹிப்புக்கிட்டேயோ இல்லை கைக்கிட்டேயோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஒர்த்து இல்லை வேஸ்ட்டாக வாங்கிட்டோன்னு நினச்சேன். பட் வாங்கின அன்னைக்கே எனக்கு இது யூஸ் ஆச்சு. நான் வாங்கின அன்னைக்கே இதை யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இதில் 2 பேக் இருக்குது. ஒரு இதில் 100 பீஸ், இன்னொரு இதில் 100 பீஸ் இருந்துச்சு. இதில் ஒன்று எடுத்து நான் எப்படி பண்ணணும்னு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த கையில் நான் பண்ணி காட்டுறேன். இதை எடுத்துகிட்டு இது வந்து ஆக்சுவலாக டபுள் சைட் செலோ டேப் மாதிரி தான். 2 சைடுமே ஒரு டேப் மாதிரி. இதில் 1 சைடு வந்து ஃபுல்லாக நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாகவே பீல் பண்ணிவிட்டு இது உங்கள் நெக்கு கிட்ட எங்கே நீங்கள் லூஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு சென்டரில் வந்து ஒரு கோட் மாதிரி ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அங்கேருந்து நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு கேமராவில் தெரியுதான் இப்போது தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக ஒரு லைன் மாதிரி இருக்கும். அந்த லைன் கிட்ட நீங்கள் 2 சைடு இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டா உங்களுக்கு ஒரு ஸ்கின் கலர் தான் இருக்கும். நீங்கள் ஏதோ பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் எதுவுமே ஆக்வர்டாக இருக்காது. ஆக்வர்டாக இருந்தால் தான் நமக்கு அங்கே போட ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் கலரில் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் அதுவும் நெக்கு கிட்ட அதுவும் ட்ரெஸ்க்குள்ளே தான் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே வெளியே ஆக்வர்டாக இருக்காது. இது எடுக்கும்போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. நார்மலாக நீங்கள் ஒரு செலோ டேப் போட்டுட்டு அதை ரிமூவ் பண்ண எப்படி இருக்கும் அதோட பெயின் லைட்டாக இருக்கும். அவ்வளோதான். யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நீங்கள் 1 டைம் வாங்கி வச்சுக்கணுன்னா எப்போயுமே நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட போகிறதில்ல. ரேராக ஏதாவது ஒரு 1-2 ட்ரெஸ் அந்த மாதிரி நெக்கிக்கிட்ட லூஸாக இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து நான் இது வாங்கியிருந்தேன். இது வந்து ப்ரஷ். ஆக்சுவலாக ப்ரஷ் என்னடா வாங்கியிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக அந்த எனக்கு வந்து டூத்தில் வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணி ஒரு டாக்டருக்காக நான் 1 டைம் செக்கப் பண்ணியிருந்தேன். அதனால நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இப்போ வந்து உங்களுக்கு டூத்தில் எல்லாம் சில பேருக்கு டீத்தில் ப்ராப்ளம் இருக்குது. நான் அதை கார்டாகும். இல்லை வந்து சில பேர் வந்து பல்லுக்கு வந்து கிளிப் போட்டிருப்பாங்கல்ல, பல்லுக்கு கிளிப் போட்டிருக்கோம் இல்லை பல்லு அடிச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் நீங்கள் இதை வந்து ஈஸியாக ப்ரஷ் பண்ணலாம். அதை வச்சு பார்த்தோன்னே உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். இதில் என்னடா பெருசாக இருக்குது அப்படின்னு நானும் அப்படி தான் நினச்சேன். பட் அதோட ப்ரஷ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சாஃப்ட். நீங்கள் பல்லு விளக்குறதே நீங்கள் உங்களுக்கு சீரியஸாக தெரில, அந்தளவுக்கு சாஃப்ட். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது உண்மையாகவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். டூத்தில் ப்ராப்ளம் இருக்குது அவங்க தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது. அவ்வளோதான் நம்மளோட பேக்கேஜிங் எல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.